இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த எபிசோடில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் செகண்ட் டெரிவேட்டிவ் அதாவது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா. அதில் 4 சம் பார்த்துருந்தோம். இப்போ 5th ஒன் யூஸ் ஈக்குவல் டு, அதாவது கொஷினில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அண்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். யூஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ஒய் மைனஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y கியூப். இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஒய் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்குவோம். அப்போ எக்ஸ் கியூப் பண்ணோம்னா 3x ஸ்கொயர் வரும் ப்ளஸ் 5 கான்ஸ்டன்ட்டு ஒய்யும் கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x வரும் மைனஸ் 3y ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு எக்ஸை பண்ணால் 1 ஆயிரும் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் டோட்டலாக 2வும் கான்ஸ்டன்ட் ஒய் கியூபும் கான்ஸ்டன்ட் டோட்டல் டேர்ம் கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிரும். இதை மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5 2s are 10 5 into 2 போது 10 வரும் 10xy மைனஸ் 3y ஸ்கொயர் இன்ட்டு 1 போது 3y ஸ்கொயர் வரும். இப்போ டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ் which is equal to டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 10xy மைனஸ் 3y ஸ்கொயர் which is equal to எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். அப்போ இதில் 3 மட்டும் கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x ஆகிடும் ப்ளஸ் 10xyயில் 10y கான்ஸ்டன்ட்டு எக்ஸை பண்ணால் 1 லாஸ்ட் டேர்ம் டோட்டலாக கான்ஸ்டன்ட்டு 0 ஆயிரும். விச் இஸ் ஈக்குவல் டு 3 2s are 6x ப்ளஸ் 10y இன்ட்டு 1 போது 10y. இது வந்து டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். சிமிலர்லி டோ யூ பை டோ ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டோ யூ பை டோ ஒய்ங் போது எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் கியூப் கான்ஸ்டன்ட்டு டோட்டலாக 0 ஆயிரும். செகண்ட் டேர்மில் 5x ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டு ஒய்யை பண்ணால் 1 ஆகும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3x கான்ஸ்டன்ட்டு ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y ப்ளஸ் லாஸ்ட் டேர்மில் 2 கான்ஸ்டன்ட்டு 2 அப்படியே வச்சுட்டு ஒய் கியூப் பண்ணால் 3y ஸ்கொயர் which is equal to இதை மல்டிபிள் பண்ணி எழுதுனா 5x ஸ்கொயர் மைனஸ் 6xy ப்ளஸ் 6y ஸ்கொயர் ஆகும். இப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா டோ பை டோ ஒய் ஆஃப் டோ யூ பை டோ ஒய் ஆகும். இப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் டோ யூ பை டோ ஒய் அப்படின்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 6xy ப்ளஸ் 6y ஸ்கொயர் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். இப்போ ஒய்யை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு 0 ஆயிரும். இதில் மைனஸ் 6x கான்ஸ்டன்ட்டு ஒய்யை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 ஆயிரும் ப்ளஸ் 6 கான்ஸ்டன்ட்டு ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y ஆயிரும். இப்போ ஆன்சர் என்ன ஆகும் மைனஸ் 6x ப்ளஸ் 12y. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்ட் டெரிவேட்டிவ்லேயே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டும் கீழே வர மாதிரி, அதாவது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ். இப்போ இதை கேட்டிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சிட்டு இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் என்ன ஆன்சர் வரும், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால ஒய் கான்ஸ்டன்ட், அப்போ லாக் ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் 3x ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3x ஸ்கொயர் லாக் ஒய். நெக்ஸ்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட், அப்போ எக்ஸ் கியூப் அப்படியே வச்சுட்டு லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை ஒய் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் கியூப் ஒய் பை ஒய். இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னென்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் அப்படின்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ ஒய். ஒன்றா ஃபார்முலாவை மெமரி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் மேலேருந்து டோவை வெளியெடுக்கணும், இங்கே ஃபஸ்ட்டு டேர்மாக வெளியெடுக்கணும். அதாவது இங்கேயும் ஃபஸ்ட்டு வெளியெடுக்கிறோம், இங்கேயும் ஃபஸ்ட்டு வெளியெடுக்கிறோம். அப்போ டோ பை டோ எக்ஸை வெளியெடுத்துட்டா பேலன்ஸ் என்ன டோ யூ பை டோ ஒய். இப்போ இதை எகெயின் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இதனுடைய ஆன்சர் டோ யூ பை டோ என்னுடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா எக்ஸ் கியூப் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம எக்ஸை பொறுத்து எக்ஸ் கியூப் பை ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போது ஒய் கான்ஸ்டன்ட்டு, அப்போது ஒய்ங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், அதாவது 1 பை ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் கியூபை மட்டும் பண்ணுறோம். எக்ஸ் கியூபை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்னு ஆகும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 3x ஸ்கொயர்டு பை ஒய். இதுதான் எதனுடைய ஆன்சர் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய்னுடைய ஆன்சர். சேம் இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ். இதனுடைய ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா
dou by dou y of dou u by dou x which is equal to dou by dou y of dou u by dou x நோட ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 3x squared log y which is equal to இப்போ இந்த 3x squared log y y பொறுத்து பண்ணுறோம். அப்போ y பொறுத்து பண்ணும்போது log y கான்ஸ்டன்ட்டு அப்படியே வச்சுட்டு y பொறுத்து பண்ணும்போது x கான்ஸ்டன்ட், அப்போ 3x squared அதை அப்படியே வச்சுட்டு log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y, log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x போடுற மாதிரி log y பண்ணால் 1/y. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா 3x squared divided by y. இது எதனுடைய ஆன்சர்னா dou squared u by dou y into 2x. எகெயின் அதுலேயே இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். cos of ax plus by சேம் dou u by dou x, அதாவது இதுலேயும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், dou squared u by dou x into dou y and dou squared u by dou y into dou x. இப்போ dou u by dou x is equal to cos of anything நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன் ஆஃப் anything, அப்போ மைனஸ் சைன் ஆஃப் ax plus byன்னு ஆயிரும் இன்ட்டு dou by dou x of ax plus by which is equal to minus sin of ax plus by into x பொறுத்து பண்ணும்போது a கான்ஸ்டன்ட்டு x பண்ணால் 1 ஆயிரும் ப்ளஸ் byங்கிறது டோட்டலாகவே உனக்கு கான்ஸ்டன்ட்டு 0 ஆயிரும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதுனா மைனஸ் a sin of ax plus byன்னு ஆயிரும். இது வந்து dou u by dou x. எகெயின் இதே மாதிரி dou u by dou y ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். dou u by dou y அப்படின்னா மைனஸ் சைன் ஆஃப் ax plus by இன்ட்டு dou by dou y of ax plus by which is equal to minus sin of ax plus by இன்ட்டு y பொறுத்து பண்ணும்போது x கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ ax ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டு 0 ஆயிரும் ப்ளஸ் byயில் b கான்ஸ்டன்ட்டு y பண்ணால் 1, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் b மட்டும் கிடைக்கும். அப்போ ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் b இருக்கு இல்லையா, மைனஸ் b இன்ட்டு மைனஸ் இன்ட்டு பிங்கும்போது மைனஸ் b சைன் ஆஃப் ax ப்ளஸ் by. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா dou squared u by dou x into dou y. இப்போ இது எப்படி எழுதலாம், dou by dou x of dou u by dou y which is equal to dou by dou x of dou u by dou y னுடைய ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் b இன்ட்டு சைன் ஆஃப் ax ப்ளஸ் by. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், மைனஸ் b கான்ஸ்டன்ட்டு சைன் ஆஃப் ax ப்ளஸ் by டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் ax ப்ளஸ் by இன்ட்டு திரும்ப ஆங்கிள் கொடுக்கறத எக்ஸை பொறுத்து பண்ணுறேன் ax ப்ளஸ் byன்னு இருக்குது. அப்போ மைனஸ் b காஸ் ஆஃப் ax ப்ளஸ் by இன்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ ரெண்டாவது டேர்ம் பியும் கான்ஸ்டன்ட் ஒய்யும் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஃபஸ்ட்டு இதில் a இன்ட்டு 1 மட்டும் வரும், செகண்ட் வந்து உனக்கு 0 ஆயிரும். அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், a இன்ட்டு 1 a ப்ளஸ் 0 a, அப்போ இந்த ப்ராக்கெட் கொடுக்குற ஆன்சர் ஏன்னு ஆயிரும். a இன்ட்டு மைனஸ் பிங்கும்போது மைனஸ் ab காஸ் ஆஃப் ax ப்ளஸ் by. ஓகேவா, இது dou squared u by dou x இன்ட்டு dou y னுடைய ஆன்சர். எகெயின் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், dou squared u by dou y இன்ட்டு dou x. இதனுடைய ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா dou by dou y of dou u by dou x which is equal to dou by dou y of dou u by dou x. dou u by dou x னுடைய ஆன்சர் என்ன, மைனஸ் a இன்ட்டு சைன் ஆஃப் ax ப்ளஸ் by which is equal to இதில் மைனஸ் a கான்ஸ்டன்ட்டு சைன் ஆஃப் ax ப்ளஸ் by பண்ணால் காஸ் ஆஃப் ax ப்ளஸ் by இன்ட்டு எகெயின் நம்ம ப்ராக்கெட் கொடுக்கறது பண்ணணும், ஆங்கிள் கொடுக்கறது பண்ணணும், dou by dou y ஆஃப் ax ப்ளஸ் by which is equal to மைனஸ் a இன்ட்டு காஸ் ஆஃப் ax ப்ளஸ் by இன்ட்டு ஒய்யை பொறுத்து பண்ணும்போது x கான்ஸ்டன்ட், ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இருக்கிற ஏங்கிறதும் கான்ஸ்டன்ட் எக்ஸும் கான்ஸ்டன்ட், டோட்டல் டேர்ம் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும் ப்ளஸ் செகண்ட் இதில் b கான்ஸ்டன்ட் ஒய்யை பொறுத்து பண்ணால் 1 ஆயிரும். இப்போ ஆன்சர் இது வித்தின் ப்ராக்கெட் கொடுக்குறது bன்னு ஆயிரும், முன்னாடி ஒரு மைனஸ் a, அப்போ மைனஸ் ab காஸ் ஆஃப் ax ப்ளஸ் by. மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளத்துலேயும் dou squared u by dou x into dou y-யும் dou squared u by dou y into dou x-னோட ஆன்சர் சேமாக தான் இருக்கும். ஏதாவது மாறி வந்துச்சு அப்படின்னா நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
Next important problem, u equal to log of x square plus y square கொடுத்துட்டு நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா x into dou u by dou x plus y into dou u by dou y equal to 2 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம dou u by dou x dou u by dou y கண்டுபிடிச்சு LHS எடுத்து RHS கொண்டு வரலாம். இப்போ u equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க x square plus y square. இப்போ dou u by dou x என்ன வரும் log of anythingனா 1 by anything. அப்போ 1 by x square plus y square into bracket குள்ளக்க அதை பண்ணணும் x பொறுத்து பண்ணணும் dou by dou x of x square plus y square which is equal to 1 divided by x square plus y square into x பொறுத்து பண்ணும்போது x square பண்ணால் 2x ஆயிரும் plus y square பண்ணால் y squareங்கிறது கான்ஸ்டன்ட்டு 0 ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2x divided by x square plus y square. இது dou u by dou x நுடைய ஆன்சர். Next dou u by dou y. Similarly log of x square plus பண்ணுறோம் y பொறுத்து பண்ணுறோம். அப்போ 1 by x square plus y square into bracket குள்ளக்கிறத நம்ம y பொறுத்து பண்ணுறோம். அப்போ இது எப்படி dou by dou y of x square plus y square which is equal to 1 by x square plus y square into y பொறுத்து பண்ணும்போது x கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும் y square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y ஆயிரும். அப்போ which is equal to 2y divided by x square plus y square. இப்போ dou u by dou x dou u by dou y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ LHS எடுத்து RHS கொண்டு வரோம். LHS டேர்ம் என்ன அப்படின்னா x into dou u by dou x plus y into dou u by dou y. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் x into dou u by dou x நோட ஆன்சர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2x divided by x square plus y square plus y into dou u by dou y நோட ஆன்சர் 2y divided by x square plus y square which is equal to மேலே வந்து நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ x into xனா x ஸ்கொயர்னு போடுறோம். அப்போ 2x square divided by x square plus y square plus இங்கே y into 2y போது 2y square divided by x square plus y square. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பின்னத்தையும் ஆட் பண்ணுறோம். அதாவது ரெண்டு ஃப்ராக்ஷனல் நம்பர் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா காமனாக எடுத்துக்குவோம். பொதுவாக எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத அப்படி ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் 2x square plus 2y square. எகைன் மேலே வந்து நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம்லேயுமே 2 இருக்கா 2வை காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். காமனாக வெளியே எடுத்தால் 2 into x square plus y square. இங்கே இருக்க 2 வெளியே எடுத்தால் x square ஆயிரும். எகைன் இங்கே இருக்க 2 வெளியே போயிடுச்சு x square இருக்கும். டிவைடு பை x square plus y square. இப்போ மேலேயும் கீழே காமனாக இருக்குது. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் 2. therefore LHS is equal to RHS. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் u equal to ax square plus 2hxy plus by கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் dou square u by dou x into dou y is equal to dou square u by dou y into dou x ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு dou u by dou xும் dou u by dou y ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். இப்போ dou u by dou x is equal to x பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ y கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ இதில் a கான்ஸ்டன்ட்டு x ஸ்கொயர் பண்ணால் 2x ப்ளஸ் இதில் 2hy கான்ஸ்டன்ட்டு 2hy கான்ஸ்டண்ட்டை வச்சுட்டு எக்ஸை மட்டும் பண்ணும்போது 1 ஆகும் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் எல்லாமே கான்ஸ்டன்ட் டோட்டல் டேர்ம் கான்ஸ்டன்ட்னா 0 ஆயிரும். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 2ax ப்ளஸ் 2hy. நெக்ஸ்ட்டு dou u by dou y ஃபைண்ட் அவுட் பண்ணோம். dou u by dou yனா எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஏவும் கான்ஸ்டன்ட் எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் டோட்டலாக கான்ஸ்டன்ட்டு 0 ஆயிரும். செகண்ட் இதில் 2hx கான்ஸ்டன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகும் ப்ளஸ் அடுத்ததில் b கான்ஸ்டன்ட் y ஸ்கொயர் பண்ணால் 2y. இப்போ எகைன் என்ன வரும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி எழுதுனா 2hx ப்ளஸ் 2by. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் LHSல dou square u by dou x into dou x. இப்போ dou square u divide by dou x into dou y. இது எப்படி பிரித்து எழுதலாம்னா dou by dou x of dou u by dou y which is equal to dou by dou x of dou u by dou y. இதனுடைய ஆன்சர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 2hx plus 2by which is equal to எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2h கான்ஸ்டன்ட் எக்ஸை பண்ணால் ஆன்சர் 1 ஆகிடும். 2by டோட்டலாக கான்ஸ்டன்ட்டு 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 2h.
இது எதனுடைய ஆன்சர் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதை என்ன எப்படி எழுதலாம், டோ பை டோ ஒய் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ் which is equal to டோ பை டோ ஒய் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ்னுடைய ஆன்சர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 2ax ப்ளஸ் 2hy. இப்போ இதை நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ 2ax ஃபஸ்ட்டு டேர்ம் டோட்டலாக 0 ஆயிரும், ப்ளஸ் செகண்ட் டேர்மில் 2h கான்ஸ்டன்ட் ஒய்யை பண்ண ஆன்சர் 1ன்னு ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2h இன்ட்டு ஒன்றுங்கும்போது 2hன்னு ஆகும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இது எதனுடைய ஆன்சர் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஃப்ரம் 1 and 2 சமன்பாடு 1 2லிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ். ஈக்குவேஷன் 1 and 2லிருந்து இந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.